வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 1:21 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதிபத்திய யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சில அரசாங்க வகை உதவிகள் கிடைப்பதற்கும், சில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கும், சில டாக்குமெண்டேஷன் விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கும், பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்துவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. சிலர் வீடு மண்மனை விரிவாக்கம் செய்வதற்கும், வாங்கிய இடத்தை பாதுகாப்பதற்காக சுற்றுச்சுவர் அமைப்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கும், நட்பின் மூலியமாக புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தஞ்சையில் அருள்பாலிக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகளையும், பயணத்தின் மூலியமாக புதிய பொருளாதார சூழல்களையும், இடம் மண்மனை வாங்கக்கூடிய சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவடையமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. நல்ல நண்பர்களை சந்தித்துக் கொள்வது, புதிய முயற்சிகள் கைகூடுவது, புதிய விஷயங்களில் தலையிட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. கடகராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தில் தனக்காரனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு ராசியிலும் 2ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விஷயங்களில் லாபம் தரக்கூடிய ஒரு அற்புத சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புத நாள்ல ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஆண்டாள மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை சில புதிய முயற்சிகள் கைகூட போகுது. புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிதாக வேலை வாய்ப்புக்கு வித்திட்டு காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வருங்கால வேலைக்கான இறை வழிபாட்டை செய்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை வடபழனியில் அருள்பாலிக்கூடிய வேங்கீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வருங்கால வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை சின்னதா சில சங்கட்டங்கள் இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் பெரிய லாபங்களை போராடி அடையக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் திருநீர்மலை, சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய நீர்வர்ண பெருமாள மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் சனி பகவான் பாதிப்பும், குரு வக்ர பாதிப்பும் திட்டமிட்டு செயல்படுவதில் பல குழப்பங்களை தரக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலூர் ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சில நண்பர்களால் இடையூறுகளும் கடன் தொல்லையால் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் வாக்குவாதம் செய்தாவது கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய யோக நரசிம்ம பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பாத சனி காலத்தில் கால் கையில் அடிபடக்கூடிய சூழல்கள் உருவாகும். அடுத்தவர்களோடு வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். அடுத்தவரோட கர்மா உங்களுக்கு வேலை செய்து அதன் மூலியமாக சில இடையூறுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல சென்னை பாரிஸ் தம்பு செட்டி தெருவில் அருள்பாலிக்கக்கூடிய காளிகாம்பாள மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்கல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு சில இடையூறுகளை கொடுத்தாலும் 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் திருமணத்தையும் திடீரென்று வேலை வாய்ப்பையும் திடீரென்று வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்திய மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுத்தாலும் மன வருத்தங்களை கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் மீறி பல்வேறு லாபங்களை தரக்கூடிய சூழல்கள் உருவாக்கக்கூடிய இந்த நேரத்தில் சின்ன சின்னதாக வம்பு வழக்கிலிருந்து விடுதலை அடையக்கூடிய இந்த நேரத்தில் 8 குடியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி நவமி திதியில யாரெல்லாம் கிரிவலம் நடக்கிறார்களோ திருவண்ணாமலையில் அவர்களுடைய செவ்வாய் தோஷமானது விலகி சூரியன் செவ்வாயை ஜனஜாதகத்தில் சேர்ந்துள்ளவர்கள் கிரிவலம் நடக்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அதிகார பதவிகள் கிடைப்பதற்கும் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைபட்டு உள்ள பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புத நாள். அனைவரும் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மந்தமான பரம்பொருள் அருணாச்சலேஸ்வரி உண்ணாமலை அம்மனை மனதில் இருத்தி இன்றைய நாளை தொடங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.